ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரையாங்கிள் லவ் அப்படின்னு சொல்லி ஒன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, லைக் முக்கோணம் காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்களும் வயலட், பாலும் வயலட், நானும் வயலட். சோ ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன்ல இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு என்ன டைப் ஆஃப் ஒர்க் அவுட் பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம சைட் ஃபேட்க்கு சிம்பிளா கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பண்ற மாதிரி, பால்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதை வச்சு ஒரு 2 வேரியேஷன் நம்ம பண்ண போறோம். ஸோ சைட் ஃபேட் அண்ட் நம்மளோட ஆப்ஸ்க்கான ஒர்க் அவுட். ஓகே, சின்ன பால் பார்த்துருப்போம், ஒரு வாலிபால் பார்த்துருப்போம், இந்த மாதிரி பால்ஸ் பார்த்துருப்போம். பட் இது நம்ம சைஸ்க்கே ஒரு பால் இருக்கிறத வச்சு நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா சீக்கிரம் பண்ணணும்னு சொல்லி எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஷோல்டர் லெவல்ல ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஷோல்டர் லெவல்ல லிட்டில் வைட், கால் ரெண்டுமே டோ ஸ்ட்ரைட். மேக் இட் ஸ்ட்ரைட். குட். ரைஸ் அப். வெரி குட். நல்லா கோர் டைட் பண்ணிக்கோங்க. வெரி குட். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? கோர் டைட் பண்ணோன்னா எஸ். இப்போ அப்படியே சைட்ஸ் மூவ் டு தி சைட்ஸ். ஃபீல் யுவர் சைட் மசில். எஸ், அப்படியே வாங்க. ஸ்ட்ரைட் அகைன் லெஃப்ட். வெரி குட். ஸ்ட்ரைட் அகைன் லெஃப்ட். குட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சைட் ஃபீல் பண்ணிகிட்டே பண்ணுங்க மசில். அண்ட் கோர் டைட் பண்ணுறத விடாதீங்க. வெரி குட். இது எங்க இருக்க மசில்ஸ்க்கு நல்லா ஒர்க் ஆகுமா? சைடு ஆப்ளிக் மசில் நல்லாவே ஒர்க் ஆகும். இது ஆக்சுவலி சிம்பிள் பேர் ஹேண்ட்லையும் நீங்கள் பண்ணலாம். பட் இன்னும் கொஞ்சம் நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணணும் அப்படின்னும் போது உங்களுக்கு நீங்கள் பால் வச்சு பண்ணும்போது இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈச் சைட் 1 1 2 2 அந்த மாதிரி கவுண்ட்ல 15 to 20 கவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இப்போ நல்ல சைட் ஆப்ளிக் மசில் நல்லா ஃபீல் பண்ணி பண்ணுங்க. கோர் டைட் பண்ணிட்டே இருக்கணும். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் கொடுத்துட்டே இருங்க. மைண்டா. வெரி குட். நீங்க சைட்ஸ் ஒரு செகண்ட் ஹோல்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம் டு தி சென்டர், தென் கோ பேக். வெரி குட். ஹோல்ட். வெரி குட். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே இந்த ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணலாம். மசில் பெயின் இருக்கும், பட் இருந்தாலுமே டெய்லி நீங்கள் கன்சிஸ்டண்டாக பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ மேம், ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி நீங்க பால் வச்சு ஸ்ட்ரெச் பண்ணணுங்கிறத நான் பண்ணி காமிச்சது நீங்க அழகா கைட் பண்ணீங்கன்னு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? பால் அது கொஞ்சம் ஜாலியா முடிஞ்சிருச்சு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணது. இப்போ கொஞ்சம் இன்டென்சிவா பால் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கோர் எப்படி ஆக்டிவேட் பண்ணலான்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ ஃபேஸ் அப் லை டவுன் பண்ணிக்கலாம். கம்ஃபர்டபுள் பிளேஸ் பண்ணிக்கலாம். நவ் இன்னர்ல கரெக்டா நம்மளோட நீல இருந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணிட்டு பேக்ல இருந்து கோர். ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு 15 to 20 கவுண்ட். ஸோ இது ஆப்ஸ்க்குமே ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன் மேம். நல்லா அந்த பால் வச்சு பர்ஃபெக்டா நம்மளால பண்ண முடியும். பட் இது எந்த ஸ்டேஜ்ல இருந்து யாரெல்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம்? லைக் ஒரு கோர் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ஆல்டர்னேட் டேஸ் இல்லை 2 days ஒன்ஸ் தான் நம்ம கோர் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணோம். இனிஷியலா ஒரு 3 months 4 months கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ இந்த செகண்ட் இன்டென்ஸ் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பண்ணிட்டோம் அப்படின்னா கிராம்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கோரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 3-4 months
அது அந்த 3-4 மந்த்ஸ்மே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக இருந்திருக்கணும். ரெகுலராக இல்லாமல் ஒரு 1 மந்த் பண்ணிவிட்டு 1 மந்த் பண்ணாமல் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கே ஃபீல் ஆகும் கோர் மசில் வந்து உங்களுக்கு ஓகே நான் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் போகலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பாக இதை பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பால் வச்சு எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறத ரொம்பவே அழகாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது மாதிரி நம்மளும் வந்து நம்ம ஜிம்க்கு வரோம் அப்படின்னா இந்த மோஸ்ட்லி இந்த பாலை தான் நம்ம பார்ப்போம். அது நம்ம ஒரு சைல்டா மாதிரி பால் எல்லாம் இருக்குது இதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் நமக்கு வரும். ஸோ இன்னைக்கு சூப்பராக சொல்லி கொடுத்துருந்தீங்க மேம். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நமக்கு சூப்பராக வந்து ஒரு பால் வச்சு எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாங்கிறத ரொம்பவே அழகாக வந்து நம்ம ஏத்திக்ஸ் ஃபிட்னஸ்லேருந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜிம்க்கு வரீங்க, பால் எடுக்கிறீங்க, ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க, நம்மளும் ஃபிட் ஆகுறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட டெஃபினட்டாக வந்து பாருங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு அமேசிங்கான எபிசோட்ல நான் உங்களே சந்திக்கிறேன். Until then, it's tata, bye bye from Brinda. ஹாய், புதியம் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் அகல்யா, கிளினிக்கல் டயட்டிஷியன், சத்துணவு நிபுணர். இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே தேவையான டாபிக் தாங்க, ஹேர் ஃபால், ஹேர் க்ரோத். இந்த ஹேர் ஃபால் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு மேஜர் ப்ராப்ளம் தான் இல்லையா? ஸோ இன்றைக்கி அதுக்கும் நியூட்ரிஷனுக்கும் என்ன சம்மந்தம், என்ன சாப்பிட்டா நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணான்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஹேர் ஃபால் எதனால் நமக்கு ஹேர் ஃபால் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா, நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருந்துருக்கலாம், லைக் ஒரு ஃபீவரோ, இல்லை வந்து நம்ம ஏதாவது ஒரு வெயிட் லாஸ் ஒரு ப்ரோக்ராமில் இருந்திருக்கலாம், இல்லை நம்ம புதுசாக ஏதாவது ஒரு உணவு ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடம்பில் ஏதாவது குறைபாடுகள் ஏற்படும் போது நமக்கு முக்கியமாக பாடியில் நிறையா இடத்துல வந்து நமக்கு டெஃபிஷியன்சி காமிக்கும். அதாவது இந்த நெகத்தில் வந்து வெள்ளை கலரில் வர்றது, அதுக்கப்புறம் தோல் உரியிறது, அப்புறம் முடி கொட்டுறது, உடல் வந்து தானாகவே இழைக்கிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நமக்கு காமிக்கும். அது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு மெடிசன் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உடம்பு சரியில்லாமல் அப்படிங்கும்போது அந்த மெடிசனோட தாக்கத்தினால கூட நமக்கு ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேஜரான ப்ராப்ளம், நம்ம ஏதாவது ஒரு ஒரு டயட் ஃபாலோ பண்ணலாம், ஒரு வெயிட் லாஸ்க்கு ஒரு டயட் ஃபாலோ பண்ணலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன பண்ணுவோம், நமக்கே தெரியாமல் ஒரு அட்வைஸ் இல்லாமல் ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், நம்ம வந்து என்ன சாப்பிட்ணும், எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், எவ்வளோ கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும்னு தெரியாமல் வெறும் காய் மட்டும் சாப்பிட்ணும், வெறும் ஒரு சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ரேஷியோவில் நம்மளே சாப்பிட்ருப்போம். ஆனால் நமக்கு முடி கொட்ட ஆரம்பிக்கிறது எப்போ தெரியும் அப்படின்னா, ஒரு 1 or 2 months போனதுக்கப்புறம் நம்ம முடி சீவும் போது கையோடு இவ்வளோ ஒரு 100-200 ஹேருக்கு மேலே வந்துடும். ஸோ அந்த ஒரு அப்நார்மாலிட்டி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் நமக்கு ஹேர் ஃபால் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணும், என்ன மாதிரி ஒரு நியூட்ரியன்ஸ்லாம் அதுக்கு தேவைப்படுதுன்றதை பார்க்கலாம். அடுத்து முக்கியமாக நமக்கு ஜெனட்டிக் ரீசன் இருக்கான்னு பார்க்கணும். இன்னொன்று நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்த ஸ்கேல்ப் இருக்கு இல்லையா, அதில் அந்த சீபம் ப்ரொடக்ஷன் இருக்கும். அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த மாதிரி சீபம் ப்ரொடக்ஷன் அது வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கான்றதை நம்ம நோட் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ஹேருக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன் சப்ளை ப்ராப்பராக கிடைக்காதுங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த போர்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிடும். அப்போ அதுக்கு ப்ரீதிங் ஒரு ஸ்பேஸே இல்லாதனால நேச்சுரலாகவே வந்து இந்த முடி உடையிறது, இந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் மாதிரி வருது, வேர்லேருந்து கொட்டுற மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து வந்து என்ன நம்ம சாப்பிட்ணும், என்னென்ன தேவை அப்படின்னா, புரோட்டீன் ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது விட்டமின் ஏ ரொம்ப அவசியம். விட்டமின் இ, விட்டமின் டி, அயர்ன், ஜிங்க்கு, செலீனியம், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நமக்கு சாதாரணமாக என்ன தெரியும், ஒரு இரும்பு சத்து சாப்பிட்டா நமக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிடும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த இரும்பு சத்து நமக்கு பாடியில் அப்சார்ப் ஆகணும், உறிஞ்சணும் அப்படின்னா அதுக்கு விட்டமின் சி நிறையா தேவைப்படும். ஸோ நமக்கு விட்டமின் சி தேவைப்படணும்னா நிறையா வந்து மலை நெல்லிக்காய் மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து டெய்லியும் நம்ம உணவில் உட்கொள்ளணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிங்க். இந்த ஜிங்க் வந்து எதுக்காக முக்கியமாக தேவைப்படும்னா, இந்த இளநிறை வரதுக்கு, இந்த ஹேர் ஃபால் ஆகிறதுக்கும் அதுதான் முக்கியமான காரணம். அடுத்தது நம்ம ஹேர் ஃபார்மேஷனுக்கு 2 வகையான ப்ரோட்டீன் இருக்குது. அதாவது பயோட்டின், இந்த கெராட்டின், இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த கெராட்டின் ப்ரொடக்ஷன் பாடியில் கம்மியாகும் போது என்ன ஆகும்னா, நம்மளோட ஹேரோட ஃபார்மேஷனே ப்ராப்பராக இருக்காது, பிரேக் ஆகி வரும், ரொம்ப வீக்கராக இருக்கும். ஸோ நம்ம கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ப்ரோட்டீன் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ. இந்த விட்டமின் ஏ எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, இந்த சீபம் ப்ரொடக்ஷன் சொன்னேன் இல்லையா, அதை வந்து அந்த பிஹெச்சை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, அந்த சீபம் ப்ரொடக்ஷனை கரெக்டான அளவில் நம்ம கொடுக்கறதுக்காக இந்த விட்டமின் ஏ ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் சி, அயர்ன். அடுத்தது ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூட்ரியன்ட் பார்த்திங்கன்னா செலீனியம், மெக்னீஷியம், இது எல்லாத்துலேயுமே வந்து நிறையா, இதெல்லாம் தான் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமானது. இப்போ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் எதில் இருக்குன்னா, பார்க்கும் போதே ரொம்ப ரிச்சாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, கேரட்டு, பீட்ரூட்டு,
கீரை, மாதுளம்பழம், இந்த மாதிரி டார்க்கஸ்ட் எந்த மாதிரி கலரில் இருக்கோ அந்த மாதிரி ஃப்ரூட்லலாம் வந்து நேச்சுரலாகவே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உணவுகளை வந்து டெய்லியும் எடுத்துக்கணும். முக்கியமாக நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய இந்த தோசை இட்லியை தவிர்த்து சிறுதானியங்கள், கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரியான அரிசி எடுத்துக்கும் போது நேச்சுரலாகவே வந்து இரும்பு சத்து அதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அந்த இரும்பு சத்தும் நமக்கு கிடச்சிடுது. முடிஞ்ச வரைக்கும் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரியான உணவுகளை டெய்லியும் நம்ம எடுத்துக்கிறோம். டெய்லியும் எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது. இன்றைக்கி கருவேப்பிலை சட்னியா, நாளைக்கு கொத்தமல்லி, அடுத்து வந்துட்டு இந்த பம்கின் சீட் இந்த மாதிரியான பொருள்கள் உணவுகள்லாம் எடுத்துக்கும் போது டெய்லியும் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணாமல் சாப்பிட்றோம். நமக்கு ஹேருக்கு தேவையானதை சாப்பிட்றோம். ஆனால் இது சாப்பிட்டோன்னா ஓவர் நைட்டில் தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. இது ப்ரொலாங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது 200% உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். மேஜராக ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். எதை யூஸ் பண்ணணும், எதை யூஸ் பண்ணக்கூடாது, கண்டிஷ்னருன்றாங்க, மாஸ்க்குன்றாங்க, கெராட்டின் ட்ரீட்மெண்ட், ஸ்மூத்னிங் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்கு மேலே போனோன்னா டைஸ், இந்த கெமிக்கல்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு நல்லா இருக்க ஹேரில் இந்த கெமிக்கல்ஸ் அப்ளை பண்ணுறோம். அண்ட் அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறோம். சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான ஷாம்பூஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ முக்கியமாக இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்னாலையும் நம்மளோட ஹேர் வந்து என்ன ஆகுதுன்னா, அளவுக்கு அதிகமாக அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம அதுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ என்ன ஆகுது, அந்த கெமிக்கல்ஸே அது உள்வாங்கி அதோட ஹேர் ஃபாலிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, வேர், அது எல்லாமே வீக் ஆகிட்டு அடுத்து வளர்கிறதுக்கு உண்டான அந்த வேர்களையும் அது வளர விடாமல் பண்ணுது. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதும் ரொம்ப 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 ஹார்டான மெட்டீரியல்ஸை நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுறதும் தான் அடுத்த மேஜரான ப்ராப்ளம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணணும், அந்த ஒரு ஷாம்புவே கண்டினியூ பண்ணணும். இந்த மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை லிமிடேஷன்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹேர் ஃபால் கம்மியாயிடும். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. கோமுகாசனா, கவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ரைட் லெக் க்ராஸ் லெக்டு பொசிஷன் வைக்கணும். முதல்ல ரைட் லெக் க்ராஸ் பண்ணி லெஃப்ட் தைக்கிட்ட வச்சுக்கோங்க. ரைட் லெக் மேலே க்ராஸ் பண்ணுங்கள், காலுக்கு மேலே க்ராஸ் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் லெக்கை அதே மாதிரி கீழே க்ராஸ் பண்ணுங்கள். ரெண்டு நீயும் முடிஞ்ச வரைக்கும் ஒரே லைனில் வர மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் கோமுகாசன் பண்ணும்பொழுது வலது கால் மேலே இருக்கும்பொழுது லெஃப்ட் ஹேண்ட், இடது கை வந்து மேலே இருக்கணும். உங்களுடைய ரைட் ஹேண்ட் வந்து பேக் சைடில் போகணும். ஸோ நம்ம கொக்கி போடுற மாதிரி ஹூக் மாதிரி பிடிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்போ ஸ்ட்ரைட்டாக வைங்க, ஃபேஸ் ஸ்ட்ரைட்டாக வைக்கணும்.